ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பூசணிக்காய் சாம்பார் வைக்கலாமா? தோரம் பருப்பு எடுத்துக்கோங்க, கொஞ்சம் பைத்தம் பருப்பு போட்டு பருப்பு இந்த மாதிரி வேக வச்சுக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு, மிளகாய்த்தூள், சிறிதளவு மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. இந்த பூசணிக்காய் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. வதக்கிறதுக்கு வெங்காயம், தக்காளி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. கடாய் வச்சுக்கோங்க. எண்ணெய் செஞ்சதும் கடுகு, வெந்தயம் போட்டுக்கோங்க. அப்புறம் பொடியாக அரைஞ்சி வச்ச வெங்காயம் போட்டுக்கோங்க. இதுக்கு பொடியாக அரைஞ்சி வச்சு தக்காளி சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்குங்க. அப்புறம் பொடியாக அரைஞ்சி வச்சுக்கோ பூசணிக்காய் சேர்த்துக்கோங்க. பூசணிக்காய் இந்த மாதிரி அரைஞ்சிக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினோடனே இந்த கலந்து வச்சுக்கிறது இதில் போட்டுக்கோங்க. இதில் போட்டுக்கோங்க. குக்கரில் போட்டு நல்லா கொதிக்கிட்டோங்க. நல்லா கொதி வரணுங்க. நல்லா வெங்காயம், தக்காளி, காயெல்லாம் நல்லா கலந்துக்கணுங்க. மிளகாய்த்தூள், உப்பெல்லாம் போட்டுக்கிட்டுங்க. இந்த மாதிரி நல்லா கொதி வரட்டுங்க. இந்த மாதிரி கொதிக்கும்போது குக்கர் போட்டு மூடி 2 விசில் விடுங்க. சிறிதளவு புளி கரைச்சி ஊற்றுங்க. ஒரு கொதி விடுங்க. ஒரு கொதி வைங்க. கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. பூசணிக்காய் சாம்பார் ரெடி ஆகிடுங்க. இது சிறிதளவு கறிவேப்பிலை, கொத்தமல்லி போட்டுக்கோங்க. நான் ஏற்கனவே போட்டேங்க. நல்லா கலந்துக்கோங்க. பூசணிக்காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சுங்க. சுட சுட சாதம், பூசணிக்காய் சாம்பார், ரசம், அவரைக்காய் பொரியல், தயிர். நீங்களும் பூசணிக்காய் சாம்பார் வீட்டில் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.